ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாள வெள்ளத்தில் சிக்கினவங்களை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தற்பொழுது உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த உதவி எண்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம திரையில பார்க்கிறோம். 977 இதை போட்டுட்டு அதற்கு அடுத்தபடியாக 9851316807 இந்த நம்பருக்கும் பின்கோடு 977-910-910-7500 இந்த எண்களுக்கு இந்திய தூதரகத்தினுடைய உதவி எண்களாக இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா தகவல்கள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விவரத்தோட நம்மளோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ்குமார், இப்போ இந்த வெள்ள நடவடிக்கையில் அடுத்து இந்திய தரப்புல இருந்து என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? மக்களை மீட்க என்னென்ன ஹெல்ப்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க? அண்டை நாடான நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போத்தே கோஷி ஆற்றில் இன்று காலை கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய பேரழிவு என்பது ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. பலர் காணாமல் போயிருப்பதாக தகவல் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தற்போது வரை 384 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அதில் 105 பேர் இந்தியர்கள் என்று நேபாள நாட்டினுடைய சுற்றுலா வாரியம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இவர்கள் எல்லாம் காணாமல் தான் போயிருக்கிறார்களே தவிர அவர்கள் உயிரிழந்து விட்டார்களா அல்லது உயிரோடு இருக்கிறார்களா என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. இருப்பினும் அவர்களை தேடக்கூடிய பணி ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களுக்கு உதவுவதற்காக நேபாளத்தில் காத்மண்டுவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் உதவி எண்களை அறிவித்திருக்கிறது. +977-985-131-6807 என்கிற ஒரு எண்ணையும் +977-970-910-7500 என்று 2 விதமான உதவி எண்களை அறிவித்திருக்கிறது. இந்த நேபாள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் அவர்கள் தொடர்பாக ஏதேனும் தகவல்களை பெற வேண்டும் என்றாலோ அல்லது உதவி தேவைப்பட்டாலோ இந்த குறிப்பிட்ட எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு நிவாரணங்களை அனுப்பி வைப்பதற்கான பணியிலும் இந்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வெகு விரைவில் நேபாளத்திற்கு இந்தியா இந்த ரிலீஃப் மெட்டீரியல் நிவாரண உதவிகளை அனுப்பி வைக்க இருக்கிறது. இப்ப உதவி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல இப்ப எவ்வளவு பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திய தரப்புல இருந்து 105 பேர் சொல்லப்பட்டிருக்காங்களா? எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிய வந்திருக்கா ரமேஷ்குமார்? இல்லை, இதில் பல மாநிலங்களை சார்ந்தவர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் நேபாள சுற்றுலா வாரியம் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை நாடு வாரியான தகவலை தான் வெளியிட்டிருக்கிறார்களே தவிர மாநிலங்கள் வாரியான தகவலை வெளியிடவில்லை. அதாவது எந்த நாட்டை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 105 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து 57 பேர் சுற்றுலா சென்றவுடைய நிலை என்ன என்பது தெரியவில்லை என்கிற தகவல் தமிழகத்தில் சுற்றுலா சென்றுள்ள அந்த சுற்றுலா முகமைகள் வாயிலாக தான் நமக்கு செய்திகள் தெரிய வருகிறதே தவிர நேபாள அரசு தரப்பிலிருந்தோ அல்லது மத்திய அரசு தரப்பிலிருந்தோ மாநிலங்கள் வாரியாக எத்தனை பேர் சென்றிருக்கிறார்கள், எத்தனை பேர் காணவில்லை என்பது குறித்த தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. அநேகமாக சில மணி நேரத்திற்கு பிறகு அந்த தகவலை அவர்கள் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தினுடைய ரசுவா காதி அப்படிங்கிற பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கிட்டத்தட்ட 384 பேர் வரைக்கும் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வெளிநாட்டை சேர்ந்தவங்க, இந்திய நாட்டை சேர்ந்தவங்கன்னு பலதரப்பட்ட மக்கள் சிக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்க எல்லாமே சுற்றுலாவுக்கு வந்தவங்க, யாத்ரீகர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கைலாயத்துக்கு பயணம் பண்ணவங்க, சுற்றுலா பார்க்க வந்தவங்க அப்படின்னு பலதரப்பட்ட தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இதில் சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லை, அந்த ஊரை சேர்ந்தவங்கலாம் கூட சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வரிசையாக சொல்லப்படுது. எக்ஸாக்டாக இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இறந்திருக்காங்க, இவ்வளோ பேர் மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம், நம்ம இப்போ இவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கக்கூடியதற்கான காரணம் இதில் தமிழகத்தை சேர்ந்தவங்களும் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறதா. 57 பேர் கைலாயத்துக்கு போகிறதுக்காக பயணம் செஞ்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே முதியவர்கள் அப்படிங்கிறது இந்த டிராவல் ஏஜென்சி ஓனர் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம். இதில் யாரெல்லாம் இந்த தமிழகத்தை சேர்ந்தவங்க பயணம் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை ஒரு பக்கம் நம்ம திரையில் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினுடைய இந்த சிசிடிவி காட்சிகள் இதெல்லாமே கூட நம்ம பார்த்துட்ருக்கோம்.
தமிழகத்தை சேர்ந்தவங்கள 57 பேர்ல 20 பேர் பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 27 பேர் யார் யார் அப்படிங்கிறதுக்கான தகவலும் நம்ம கேட்டு பெற வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பயணம் செஞ்சாங்க அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கனகசபை சிதம்பரம், ராதை சிதம்பரம், அன்பழகி தஞ்சை, சித்ரா அப்படிங்கிறவங்க தஞ்சையை சேர்ந்தவங்க. அடுத்த லிஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சிவயோகம், இவரும் தஞ்சாவூரை சேர்ந்தவராக இருக்காரு. ராம்குமார் அப்படிங்கிறவர் கும்பகோணம், கீதா கும்பகோணத்திலேருந்து பயணம் செஞ்சுருக்காங்க. இளவரசி தஞ்சாவூர்லேருந்து பயணம் பண்ணியிருக்காங்க இந்த சுற்றுலாவில். திரிபுர சுந்தரி புவனகிரி, ரத்னகுமார் அப்படிங்கிறவர் மயிலாடுதுறையிலேருந்து, பூங்குழலின்றவங்களும் மயிலாடுதுறையிலேருந்து, திம்ம ராயசாமி அப்படிங்கிறவர் சூளகிரியிலேருந்து இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்காரு. மமதா அப்படிங்கிறவங்க சூளகிரி, சிதம்பரத்தை சேர்ந்த பழனியப்பன், சிதம்பரத்தை சேர்ந்த கலைமதி, திருவண்ணாமலையை சேர்ந்த கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்களும். அடுத்த லிஸ்ட்டு மயிலாடுதுறையிலிருந்து மணிமேகலை, சிதம்பரம்லேருந்து முருகானந்தம், சென்னையிலிருந்து மூர்த்தி, பத்மினி, இவங்க 2 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கிட்டத்தட்ட 57 பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இதில் மயிலாடுதுறை, சிதம்பரம், சென்னை, பாண்டிச்சேரி, அதற்கு அடுத்தபடியாக திருவாரூர், இப்படின்னு பல தரப்பட்ட மக்கள் இதுல பயணம் செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.